காலைல எந்திரிச்சோடனே உன் வீட்டு பக்கத்துல 2-3 கொலை நடந்துருச்சு, இங்கிட்டு செயின் ஸ்நாச்சிங் நடந்துருச்சு, உன்னை சொசைட்டியை சுத்தி உனக்கு ஒரு பதட்டமான சூழல் இருக்கு அப்படிங்கும்போது இதெல்லாம் எனக்கு ஒரு பக்கம் பார்க்கும்போது இதெல்லாம் பிளானிங்கும். எவனோ உட்காந்துக்கிட்டு இதை நீ போடு, அதுக்கப்புறம் நீ இதை வீயி, அதுக்கப்புறம் இவனை இந்த மனநிலையில அப்படியே வேலைக்கு போய் அப்படியே இந்த குண்டு செடிகளையும் இவன் குதிரை விட்டு வாழ்க்கையை முடிச்சுப்பான், இவனை இப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணுவோம், திடீர்னு பெரிய மேட்டரை தானா மாட்டோம், அப்பா அவனை வேற மாதிரி செஞ்சுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமா செய்வோம் விடுங்கிற மாதிரி. இதெல்லாம் ஏதோ ஒரு பிளான் பண்ணி பண்ற மாதிரி ஒரு ஐடியா சார். இப்போ ஒரு முக்கியமான ஒரு ஸ்கிரிப்ட் விஷயத்துக்காக நான் சில ரிசர்ச்லாம் பண்றதுக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், எதுவுமே சொல்ல முடியாதனால. அப்போ ஒரு பெரிய பாம் பிளாஸ்டுக்கு பின்னாடி வேற நாட்டுல ஒரு பாம் பிளாஸ்டுக்கு பின்னாடி அந்த கவர்மெண்ட் தான் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயமே தெரிய வந்துச்சு. அப்ப அதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன பேர்கள், சொன்ன மதங்கள் பேர்லாம் பார்த்தா அந்த நாடு பூரா வெறுப்பை ஏற்படுத்தி, எதிர்ப்பலைகள் ஏற்படுத்தி, ரோட்ல பக்கத்துல போற ஒரு நண்பனை, அந்த மதத்துல போற ஒருத்தனை பார்த்தா கடுப்பு ஒரு லெவலுக்கு ஆக்கிட்டாங்க. ஆனா சுத்தி புத்தி அங்க நம்ம எங்கெங்கேயோ போய் ரிசர்ச் பண்ணி போய், நான் சொல்றது என் அறிவுக்கு அது எந்த அளவுக்கு உண்மைலங்க தெரியாது, அதுல முக்கியமான ஒருத்தங்க, அதுல இன்வால்வ் ஆன ஒருத்தங்க, அதுல உள்ள அதிகாரிகள்லாம் பார்த்து நம்ம பேசும்போது ஒரு ஸ்கிரிப்டுக்கு சார் அப்படின்னு நம்ம இப்போ வெளிநாட்டுக்காரங்க நினைச்சு அவங்க கொஞ்சம் கேஷுவலா பேசுவாங்க, வேற மொழியில பேசினாங்க, அது ஒருத்தன் நம்மளுக்கு மொழிபெயர்ப்பாங்க. அவன் சொன்னா அவன் பெர்ஸ்பெக்டிவ்ல இது காரணமே கவர்மெண்ட் தாங்க, அவங்களா வெடிச்சு அவங்களா இவங்க மேல பழைய தூக்கி போட்டாங்கிறாங்க.